கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் BE MBA அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வாக்கள் சேகரித்து அதிகமான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுள்ளது. இவரை பற்றி தம்பி பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அருமை அண்ணன் கழகத்துக்காக பணியாற்றி இன்னைக்கு அவர் நம்மிடம் இல்லை, இன்னைக்கு மறைந்து விட்டார். சட்டமன்ற உறுப்பினராக 91 வெற்றி பெற்று சிறப்பான முறையில் பணியாற்றி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்த அருமையான சிங்கை கோவிந்தராஜனுடைய புதல்வர், கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவருடைய தந்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான் அவர் திருமணம் பண்ணி வச்சார். திருமணம் பண்ணி வச்சது அவங்க தான், தலைவர் தான். தலைவரால் பெயர் சூட்டப்பட்ட தலைவருடைய பெயர் தான் வச்சிருக்காரு அவர், ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புரட்சித்துறை அம்மா அவர்களால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஐடி விங்கில் மாநில செயலாளர் அம்மாவே கூப்பிட்டு கொடுத்தார். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மாதம் 15 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அந்த வேலை எனக்கு முக்கியம் இல்ல, கட்சி பணி தான் முக்கியம், ரிசைன் பண்ணிட்டு கட்சிக்காக வந்து பணியாற்று. ஐடி விங்கில் அம்மா இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றினார். அதுக்கப்புறம் இப்பொழுது மண்டல மாநில ஐடி விங் தலைவராக இருந்து சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் சமீபத்தில் எடப்பாடியார் சொல்லி சேலம், கோயம்புத்தூர் எல்லா மாவட்டத்தில் போய் ஐடி விங் நம்முடைய உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, தேர்தல் நேரத்திலும் நம்முடைய அருமை சகோதரர் சிறப்பான முறையில் சிங்களூர் தொகுதியிலே நெற்பயிர் எடுத்து சிறப்பான முறையில் சுழன்று பணியாற்றக்கூடிய நம்முடைய அருமை சிங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்கள் வெற்றிக்காக சிறப்பான முறையில் பணியாற்றியவர். குழந்தையிலிருந்து கட்சிக்காக பணியாற்றியவர், கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகவே அது மட்டுமல்ல, களத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர், சிறந்த வேட்பாளர் இவர் தான். எப்படி லோகேஷ் தமிழ்ச்செல்வனை போல இவர் தான் சிறந்த வேட்பாளர். யாரா இருந்தாலும் கவலை இல்லை, அது பின்னாடி வர்றேன், சரிங்களா? வெற்றி வேட்பாளர் நம்முடைய தம்பி ராமச்சந்திரன் அவர்கள் தான்.